ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பேன்கேக் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் கோதுமை மாவு வச்சு இந்த பேன்கேக் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் கோதுமை மாவு தான் சேர்க்கணும்னு இல்லை, கேவர் மாவு கூட சேர்த்துக்கலாம். இதுலேயே ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டு முட்டை சேர்த்துருக்கேன். இனிப்புக்காக இதில் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. சக்கரை உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே வாசனைக்காக 1/4 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. பாலோட அளவு மாறலாம், நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். பேன்கேக்கோட பேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு பேன்கேக் சரியாக வராது. அதே மாதிரி ரொம்ப திக்காக இருந்துச்சுனாலும் பேன்கேக் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. தோசைக்கல் சூடானதும் பேன்கேக் எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மாவு சேர்த்து இந்த மாதிரி 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுத்தீங்கன்னா நல்லா 2 சைடும் வெந்து வந்துடும். பேன்கேக் பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியேவும் சர்வ் பண்ணலாம், இல்லைனா மேலே கொஞ்சமாக சாக்லேட் சிரப் இல்லைனா மேப்பிள் சிரப்லாம் ஊற்றி சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்க யாஸ் ரெசிபிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.